ஒரு பையன் ஆசையா கால் பண்ணா இப்படிதான் எடுத்த உடனே கத்துவாங்களா? முதல்ல அந்த குடும்பமாவே வா அந்த முதல்ல அந்த டிவி கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? என் ஆளு இருக்கா? அச்சு நெஞ்சில இருக்கிற மஞ்சாட்டா நீங்கலாம் உறிஞ்சு எடுத்துருவேண்டா. ஐ மீன் என் ஆள்னா எல்லாம் ஆளா இருக்கீங்க, எல்லாம் ஆள்னா எல்லாரும் அர்த்தம். என்னதான் முறை பண்ணுமா? அவன் இங்கதான் இருக்கேன், இவருதான் இங்கதான் இருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நைட்டு சோத்துல விஷம் வைக்கவா இல்ல பேதி மாத்திரை கலக்கவா? எனக்கு தான், வேற யாருக்கு தான்? ரொம்ப நன்றிமா, நீ ஏன் ஐடியா கொடுத்து என்ன முடிச்சிரு மொத்தமா. அச்சோ மாமன் இப்படி பேசுறாங்க, ஏதாவது கேட்போம். அத்தை கையில தான் இருக்கா, உன் கையில மாத்திக்கிறியா கொஞ்சம்? செருப்பு பிஞ்சு போகும். மாமன் உனக்கு பிடிக்கலையா? ஏய் பாசமா தான் கேட்டாங்க. நீ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அப்பவே பிறந்திருக்கலாம். இல்ல புரியல. சைல்ட் மேரேஜ் பண்ணிடுவீங்களா? குடும்பம் போய் உள்ள உட்காந்துருக்கலாமா? எதுக்கு? ஓ உனக்கு சொல்றியாக்கா? எனக்கு தான் ஆல்ரெடி. அவருக்கு இன்னும் இளமைன்னே நினைச்சிட்டு இருக்காரு, இளமை அப்படின்னு. என்ன கொஞ்சம் எங்க வீட்டுல கொஞ்சம் வசதி பேசினா உனக்கு பொறுக்காதே. அதுக்குன்னு 15 வயசுன்னு சொன்னா அத்தையே திட்டுவாங்க. அவதான் ஏன் என்ன பார்த்து சிரிச்சுட்டே இருக்க? ஏய் அந்த பொண்ணுக்கு ஷையா வந்துரும். ஷையா? ரெண்டு பேர் எப்படி இருக்கீங்க? பரவாயில்லையா? என்ன பரவாயில்லையா? பாம் போடுறதெல்லாம் பரவாயில்லையா? போடுறது நிறுத்திட்டாங்களா இல்லையா? இவங்களுக்குலாம் கொஞ்சமாவது நம்ம மேல அக்கறை இருக்கா? முன்னாடி எல்லாம் ஃபர்ஸ்ட் அதாவது நான் வரேன். ஃபர்ஸ்ட் நாள் ஐயோ பாமா என்னாச்சு? ஓகே 1 வீக் லேட்டர் அப்புறம் ஏதோ பறக்குதா? இப்போ என்ன பாம்பெல்லாம் போடுறாங்களா? எங்க நிலமெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு ஜாலியா இருக்கு. நான் போட்டேன், நீ பார்த்த, அதுக்கு ஏதாவது பதில் போட்டியா? இந்து கூட போன மெசேஜ் போட்டு பேசினாடா. நீ என்னடா பண்ற? பாக்குறதோட சரி. நான் அவகிட்ட கூட சொன்னேன். யூ மீன் நான் தான் சரியில்லையா? என்ன எம்எல் தான் தப்பா? உன்னால தப்பு. என்ன சரியா வளர்க்கல. நாங்க நல்லா வளர்த்தோம். இதுக்கு மேலயும் வளர்த்துனா தப்பாயிரும். இல்ல வளர்த்தலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது வளர்த்துறதுக்கு தான் ஒருத்தி கட்டி வச்சிருக்கீங்களே. கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த கார்த்தி ஒருத்தருக்கு மட்டும் தான் அடங்கி போவான். யாரே பெரியவங்க தானே அப்படின்னு சொல்லிக்கிற கிடையாது. சொல்லுங்க. அச்சு சொன்னா மட்டும் தான் கேட்பேன். அடிச்சு சொன்னா மட்டும் தான் கேட்பாராம். அட செவிட்டு நாதாரி. அச்சு சொன்னா இல்ல அச்சு. அச்சுவா? அது செல்ல பேர் அச்சு. அச்சு சொன்னா கேப்பீங்களா? உனக்கு வந்து என் புள்ளைய அனுப்ப போறேன். நீ என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? அதாவது நீங்க என்ன நம்பி அனுப்புங்க, நான் இங்க இருக்கேன். இந்துக்கு சிரி. என் புள்ளைய காப்பாத்துறது நான் இருக்க பயமேன்ற மாதிரி என்ன நம்பி அனுப்புங்க நீங்க. அப்புறம் அத்தையும் இங்க தானே இருப்பாங்க. தெரியலடா. நான் சரியில்லையா? சும்மா 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 ஏன் எனக்கு அது புள்ள மாதிரிக்கா? பயப்படாம அனுப்பிவிடு, நான் பாத்துக்கிறேன் பத்திரமா.
ஹபிபி கம் டு துபாய்னு மொத்த துபாய் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் உன்னை யாருமா உன்னை கலாய்க்க முடியுமாம்மா இந்த உலகத்தில்? சிக்கன் நூடுல்ஸு சிக்கன் ஷவர்மா. கில்லாத இந்தோ எதுக்கு கில்ற? ஹோட்டல்ல சாப்பிட்டது சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்காக கில்னியா? மகா நடிகண்டா நீ. அம்மா கில்றாமா, ஹோட்டல்ல சாப்பிட்டது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. அத்தை இன்னும் ப்ளூ நைட்டியா? அம்மா நீ ப்ளூ நைட்டியா, இவ பிங்க் நைட்டிமா? குடும்பம் எல்லாம் நைட்டி பரம்பரையா இருக்குங்க இங்க வர்றது எல்லாம். இல்லக்கா, எங்க அம்மாவையும் நைட்டிலே பார்த்து பழகிட்டேன். காட்டினதுக்கப்புறம் பொண்டாட்டியாக கொஞ்சம் மாடர்னா டிஷர்ட்லாம் அப்படியே போட்டு ஜாலியா இருக்கும். டிஷர்ட் தான் போடுவேன். ஒரே நைட்டியே 3 நாள் போடுறா. எங்க அம்மா ஒரு நைட்டியே 4 நாள் போடும். அதுக்கு நைட்டி குடும்பமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க அவன். சரி, அப்ப ஹிந்தி பட சீரியல்ல வர மாதிரி நம்ம வந்து உடனே அவங்க இவங்க 2 பேர் முன்னாடி பேசணும்னு வச்சுக்கோ. அப்ப எங்களுக்கு சீரியல்ல வர மாதிரி நகையெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இப்படி புடவை நகையெல்லாம் போட்டுட்டு வீட்டுல சுத்திட்டு இருக்கட்டா? அப்படி பண்ணலாம். என் பொண்டாட்டி என்ன சிரிக்காதரியா, வெக்கப்படுறாரு, அமைதியா இருக்கா. அம்மா என் தெய்வம் எங்க? தெய்வத்தை கண்ணில் காட்டுங்க. பல்லு வலிக்குதான் எங்க அத்தைக்கு. பல்லு வலியா? கிட்ட கொண்டு போ. அச்சோ, அத்தை கிட்ட போன கொடு. அத்தை உன் ஃபேஸ மட்டும் ஒரு வாட்டி காட்டுத்த. சுந்தரி பாட்டி காட்டுறீங்க, அத்தை எங்க? செட்டு பல்லு கழட்டி வச்சிருக்கியாத்த? அத்தை எனக்கு நான் ஊருக்கு வரும்போது இதே வாயில எனக்கு நீ ஒரு முத்தம் கொடுக்கணும் த, கண்டிப்பா. அத்தா அழகு தனி, நீ தான் அழகு. அச்சோ அத்தை, நீ என்னைக்கு தான் அழகு இல்லாம இருந்திருக்க? நீ தான் அழகு. முத்தம் கொடு. செம உமா கொடுத்துருங்க. நான் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கம்மா. நல்லா இருக்கேன். உடம்பு பரவாயில்லைங்களா? ஏன் என்னாச்சுங்க பல்லு வலி? அத்தை இவ்வளவு பல்லு வைக்கலான்னு தான் இருக்கா. சும்மா அவர் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாருங்க. இல்ல அவர் சும்மா ஏதாவது சொல்லுவாரு. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன ஸ்பெஷல்? சாப்பாடு சிக்கன் குழம்பு. ஏத்த பல்லு வலிக்குதுன்ட்டு சிக்கன் குழம்பு அடிச்சிருக்க? அதெல்லாம் நான் சாப்பிடல. சப்பாத்தி எல்லாம் சாப்பிடல. சிக்கன் மதியானம் சாப்பிட்டு நான் சாப்பிடல. ஸ்கிரீன் கொஞ்சம் இறக்கி பேசுறியா? மூஞ்சு காமிக்கிறியா? பாரு, நல்லா பாரு. நீ நல்லா க்ளோவா இருக்காங்களா? க்ளோ. பாரு, கையில வேணுமோ வச்சு குடிக்கிறான் பாரு. என்னது? அத்தை என்னத்த பிடிக்கிறான் பாரு. என்னத்த இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டேங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுங்களா? எப்படி? நீ ஆர்சிபியா? அவர் ரெட் கலர் டி-ஷர்ட் போட்டுருக்காவா? ரெட் கலர் டி-ஷர்ட் போட்டுருக்கும் போது ஆர்சிபியா கூப்பிட்டு கலாச்சிட்டு இருக்கியா? வருவோம், கம்பேக்னு ஒன்று கொடுப்போம், அப்புறம் கவனிச்சுக்கிறோம். ஒன்று தேவையாதெல்லாம் நமக்கு. இங்க சின்ன பையன் எல்லாம் உங்க முதலாளி கழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா. வேலைலாம் பரவாயில்லைங்கப்பா. உங்களுக்கு எப்படி போகுது? பரவாயில்லைங்களா? எல்லாம் பெட்ரோல் விலை அது இதுன்னு ஏற்றிட்டாங்க போல.
அப்படிங்களா? இங்கேயும் எல்லாம் ஏற்றித்தான் இருக்கு. எலெக்ஷனுக்கோசரம் பெண்டிங். அப்படிங்களா? ஆமா, எலெக்ஷன் முடிஞ்சா இன்னும் இது கூட வேலைவாசி ஏறும். பிசினஸ் நம்ம டல் ஆகுது. அப்படியா? யாருக்கு ஓட்டு போடுறதா? பார்க்கலாம், ஓட்டு போடுறப்ப போய் நிக்கிறப்ப ஆருக்கு மூடு வருது பார்த்து. பாவா என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, வல்லாத்து வருஷம் ஒரே ஆளுக்கு போறதில்ல, மாத்தி மாத்தி போட்டுதான் இருக்கிறோம். எங்க அக்கா பின்னாடி இருந்து ஒரு சத்தம், என் ஓட்டலாம் விஜய்க்கு தான்டா. நான் எதுவும் சொல்லலைங்க பாவா, அவங்களே சொல்றாங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. ஓட்டு போட்டா காலையில சப்பாத்தி, மத்தியானம் சாப்பாடு, டிஃபன் ஐட்டம் கிடைக்கும். இல்லன்னா களியும் கஞ்சியும் தான். அதாவது விஜய்க்கு ஓட்டு போட்டா காலையில், அதாவது வகை வகையா ரகரகமா உணவு வகைகள் தரப்படும். அப்படி போடவில்லை. விஜய்க்கு போட்டா கிடைக்கும், இல்லைன்னா என்னது களியும் பழைய சோறா? அச்சோ, இன்னும் நீ 18 வயசு ஆகலையா தங்கம்? என்னடா இவங்க இங்க இருந்தா என்ன இங்க பாருக்கா, இங்க பாரு, துபாயில இருந்தா என்னை எப்ப கோயம்புத்தூர் அனுப்புவேன்றது, கோயம்புத்தூர் போனா எப்ப என்ன துபாய் கூட்டு வருவேன்றது. அக்கா எல்லாம் நான் சொல்லவே இல்லையே, நீ ஏன் சொல்லிட்டு இருக்க தனியா ஃபிளைட் வச்சுக்கணும்ட்டு? அடுத்து அவங்க ஆல்ரெடி கேட்டாங்க 2 பேரும் தனியா பிரைவேட் ஜெட் வாங்கி கொடுன்னு. ஆல்ரெடி கேட்டாங்க, எங்க அம்மாவும் கேட்டுருச்சு. எனக்கு அடிக்கடி போயிட்டு வரணும்னு இருக்கு, பிரைவேட் ஜெட் தான் வாங்கினது. இவன் என்னடானா, நானும் எங்க வீட்டில் எல்லாத்தையும் பார்க்கணுன்றேன், அடிக்கடி வாங்குங்கன்றாங்க. ஒரு ஆண் மகனா பிறந்ததுதான் நாங்க பண்ண பாவமா. மாத்திரை எல்லாம் போட்டீங்களா? சரி சரி. ஆமா பாவம், பல்லு வேற வலிக்குதுன்னா. முகமெல்லாம் வீங்கி இருக்கு போல லைட்டா, இல்லையா? எனக்கு அப்படி தெரியுதா? மூஞ்சி தானே. ஆமாத்தவங்க நிறைய கேஎஃப்சி சாப்பிட்றோம்ல. சரிம்மா, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ட்ரிப்பை முடிச்சுட்டு சொல்லுங்க, டிக்கெட்டை போடுறேன், கிளம்பி வாங்க. ஃப்ளைட்லாம் ஓடுது, நீ குண்டை பிடிச்சி கீழே போறோம்னா வா, பிரச்சனை இல்லை, சேஃபாக இருக்கட்டுமே. நாங்கள் சரி ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. உன்னோட ரிலேட்டிவ்ஸ் ட்ரிப்பு ஃபுல்லாக முடிச்சு வை. ஓகே, பாய் பாய், குட் நைட். எல்லாருக்கும் பாய் சொல்லிடு, அவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க பாரு. நான் கடைசி வரையும் செவுத்தை தான் பார்த்து பேசணும், இல்லைன்னா கரெக்டாக தான் பார்த்து. பாய், குட் நைட்டாடா. குட் நைட்.